ஒரு அழகான புல்வெளியில் இரண்டு எறும்புகள் நண்பர்களாக வாழ்ந்தன. ஒன்று ரொம்ப சுறுசுறுப்பு, இன்னொன்று ரொம்ப சோம்பேறி. சுறுசுறுப்பு எறும்பு தினமும் காலையிலே எழுந்து எதிர்காலத்துக்காக தானே உணவுகளை சேகரிப்பது பழக்கம். ஆனால் சோம்பேறி எறும்பு உடனே கிடைக்கும் உணவை சாப்பிட்டு விளையாடி மகிழ்ந்தது. எதிர்காலத்தை பற்றிய கவலை அவனுக்கு ஒருபோதும் இல்லை. ஒரு நாள் இரண்டும் பெரிய சமையலறையில் போய் ஒரு பெரிய பிஸ்கட்டை கண்டன. சோம்பேறி எறும்பு சொன்னது, நான் முதலில் பார்த்தேன், இந்த பிஸ்கட் எனக்கே வேண்டும். ஆனால் சுறுசுறுப்பு எறும்பு சொன்னது, நீ வச்சுக்கோ, நான் பிரச்சனை பண்ண மாட்டேன். அடுத்த நாட்களில் இரண்டும் புல்வெளியில் நடந்து போய் ஒரு ஆற்றை கண்டன. ஆற்றின் மறுபக்கம் நிறைய தானியங்கள் இருந்தன. சுறுசுறுப்பு எறும்பு அவற்றை வீட்டுக்காக சேகரிக்க நினைத்தது. ஆனால் சோம்பேறி எறும்பு அதை உடனே சாப்பிட வேண்டும் என்று எண்ணியது. சுறுசுறுப்பு எறும்பு சிந்தித்தது, நாம் சேர்ந்து சின்ன சின்ன குச்சிகளை கொண்டு பாலம் கட்டி ஆற்றை கடந்து அனைத்து தானியங்களையும் எடுத்து வீட்டில் சேமிப்போம். அவ்வாறு இரண்டும் சேர்ந்து பாலம் கட்டி தானியங்களை சேகரித்து வீட்டில் பாதுகாப்பாக வைக்கினர். கோடை வந்தாலும் சுறுசுறுப்பு எறும்பு தேவையான உணவுகளை சேகரித்து வைத்தது. குளிர்காலம் வந்ததும் வெளியே உணவு கிடைக்காமல் இருந்தபோதும் சுறுசுறுப்பு எறும்பு சேகரித்த உணவால் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் சோம்பேறி எறும்பு வீட்டில் பசியால் துக்கமாக இருந்தது. அப்போதுதான் சுறுசுறுப்பு எறும்பு கூறியது, நான் முன்பே உனக்கு சொன்னேன், நீ சோம்பேறியாக இருந்ததால் இப்போ பசியாக இருக்கிறாய். இனிமே எதிர்காலத்தை நினைத்து சேமித்து வை. சோம்பேறி எறும்பு தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டது. சுறுசுறுப்பு எறும்பு அன்புடன் உணவுகளை கொடுத்து அவனுடைய பசியை போக்கியது. இந்த கதையால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, உழைப்பின் மதிப்பு, எதிர்காலத்துக்காக திட்டமிடல், சரியான நேரத்தில் வேலை செய்யும் பழக்கம். சிறுவர்களே, வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் உழைத்தால் எந்த சிக்கலும் எளிதாக தீரும். ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வு எடுக்கவும், விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாடவும்.